அதாவது மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னா, ஆணும் பெண்ணும் சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கணும். சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கணும். இதுதான் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்ப பாருங்க ஆண்கள்னா மகிழ்ச்சின்னா என்ன? தனியா போய் தண்ணி அடிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸோட போய் தனியா தண்ணி அடிக்கிறது. மதுபானம் அருந்துறது, தனியா சிகரெட் அடிக்கிறது. இப்படி மகிழ்ச்சின்னா அவங்க எத நம்புறாங்க? மதுபானம் அருந்துறது தான் ஆண்கள்ல ஒரு சிலர் மகிழ்ச்சின்னு நம்பும்போது, அப்போ மதுபானத்தை அருந்துவது தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்றால், அத வந்து பெண்களோட சேர்ந்து தண்ணி அடிக்க மாட்டாங்க. போய் அவங்க நண்பர்களோட சேர்ந்து தனியா போய் அப்போ மகிழ்ச்சிங்கிறது வந்து ஒரு சாராராக மாறுகிறது. நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மதுபானம் தான் உனக்கு தீர்வு என்றால், புகைப்பிடிப்பது உனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்றால், அந்த மகிழ்ச்சியில பெண்களை சேர்த்துக்க முடியாது. பெண்கள சேர்த்துக்க முடியாது. உன் குழந்தைகள சேர்த்துக்க முடியாது. குழந்தைகள சேர்த்துக்க முடியாது. உனது உறவினர்கள சேர்த்துக்க முடியாது. இது ஒரு ரகசிய மகிழ்ச்சியா கூட இருக்குது. இந்த ஒரு தனிப்பட்ட ரகசிய மகிழ்ச்சி. அப்போ மகிழ்ச்சிங்கிறது வந்து உன் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயமா கிடையாதா? நீ மகிழ்ச்சியா வாழணும் அப்டின்னா, அது உன் மனைவியோட வாழ முடியாதா? உன் மனைவியோட மனைவியெல்லாம் அதில சேராதா? மகிழ்ச்சி உனக்கு மதுபானம் அருந்துவது தான் உனக்கு மகிழ்ச்சிய தருது அப்டின்னா, மதுபானம் அருந்துவது உனக்கு மகிழ்ச்சிய தருகிறது. புகைப்பிடிப்பது உனக்கு மகிழ்ச்சிய தருகிறது அப்டின்னா, அந்த மகிழ்ச்சியில உன் குடும்பத்தினர்கள நீ சேர்த்துக்க மாட்ட. உன் மனைவிய சேர்த்துக்க மாட்ட. அப்போ உன் மனைவியெல்லாம் உன் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ள வரமாட்டாங்களா? ஆ உன்னுடைய உன்னுடைய பிள்ளைகள்லாம் உன் மகிழ்ச்சியான வாழ்க்கை உன் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி உன் மதுபானம் தான் உனக்கு மகிழ்ச்சிய தருது அப்படின்னா, உன் பிள்ளைகளும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு தானே நினைக்கிற. உன் பிள்ளைகளுக்கும் அந்த மதுபானத்த குடுக்கலாம்ல. உன் மனைவியும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு தானே நீ நினைப்ப. உன் மனைவிய மகிழ்ச்சியா வச்சுக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும்னு தானே நினைப்ப. அப்போ உனக்கு மகிழ்ச்சிய தருகிற அந்த மதுபானத்தை, அந்த சிகரெட்ட உன் பிள்ளைகளுக்கும், உன் மனைவிக்கும் நீ குடுக்கலாமே. ஏன் குடுக்க மாட்டேன்ற? அப்போ அது உண்மையிலே அது மகிழ்ச்சியானதே கிடையாது. உனக்கு தெரியுது. இது மகிழ்ச்சியானது கிடையாது. இது வந்து அழிச்சிரும். உன் மனைவிக்கு குடுத்தாலோ, உன் பிள்ளைகளுக்கு குடுத்தாலோ, அது அவர்களை அழித்துவிடும் என்பதால் தான், அது உனக்கு மட்டும் நீ எடுத்துக்கிற. ஒரு அழிவ நோக்கி போம்போது ஒரு த்ரில்லிங் இருக்கும். ஒரு அட்வென்ச்சர். இந்த மதுபானம் அருந்துவது, புகைப்பிடிப்பது இதெல்லாம் வந்து எத்தகைய அனுபவத்தை அதை அதை பயன்படுத்துகிறவர்களுக்கு தருதுன்னா, அட்வென்ச்சர். ஒரு அழிவை நோக்கி போம்போது, ஒரு ஒரு சிகரத்தில ஏறும்போது எப்படி இருக்கும்? மேலருந்து பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கும்ல. அதுவும் அழிவை நோக்கி போம்போது, நமக்கு ஏற்படுகிற அனுபவங்கள தான் இந்த மதுபானம் தருகிறது. அப்போ பாதுகாப்பா அழிவணும். இப்போ சிகரத்தில ஏறுனா விபத்து இருக்கு. சாகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. தவறி விழுந்தா செத்து போயிருவோம். பாதுகாப்பா அவங்க சிகரத்தில ஏறுவாங்க. அதுபோல மதுபானம் அருந்திக்கிட்டு நான் சாக மாட்டேன். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நான் செய்து கொள்வேன், தெரிந்து கொள்வேன். அப்படிங்கிற அந்த ஒரு அழிவை நோக்கி போகிற அந்த அனுபவங்கள். அதில ஏற்படுற அந்த த்ரில்லு. அதத்தான் இந்த மதுபானம் அருந்துவதில் அப்ப அழிவை நோக்கி போறதில நான் என் மனைவிய சேர்த்துக்க மாட்டேன். இது அழிவை நோக்கி போகும்போது ஏற்படுகிற ஒரு அனுபவத்தை தருகிறது. என் பிள்ளைகள சேர்த்துக்க மாட்டேன். இது நான் மட்டுமே எனக்கு தான் இதில விருப்பம் அப்படின்னு சொல்லி, இந்த மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நீ நம்புற அந்த மதுபானமோ, புகைப்பிடிக்கிறோ, அதில வந்து இந்த உன் மனைவிக்கோ, பிள்ளைகளுக்கோ நீ இடம் தரமாட்ட. பெண்களை நீ புகைப்பிடிக்கவோ, சிகரெட் பிடிக்கவோ அனுமதிக்க மாட்ட. ஆண்களுக்கு மட்டும் தான். இந்த மகிழ்ச்சி ஆண்களுக்கு மட்டும் தான். அழிவுகளை எதிர்கொள்கிற அந்த துணிவு ஆண்களுக்கு மட்டும் தான். அப்படின்னு சொல்லிட்டு, நீ அந்த மகிழ்ச்சியாக இந்த மாரி ஒருதலைப்பட்சமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் தான் அந்த உலகத்துல இருக்காங்க. பெண்களுக்கு மதுபானமோ, புகைப்பிடிக்கிறதோ அது எல்லா நாட்டிலேயுமே தடையாக இருக்கிறது. அதை தாண்டி அவர்கள் அந்த தடைகளை தாண்டி தான் பெண்கள் வந்து மதுபானம் அருந்துகிறார்கள். அப்ப ஆண்களுக்கும் ஒரு தடை இருக்கு. ஏன்னா என்ன தடை அப்டின்னா, மதுபானம் அருந்தக்கூடாது. அருந்துகிறவர்கள் மோசமான ஒரு மரியாதை குறைவானவர்கள். ஒரு நல்ல பெயர் எடுக்க முடியாது. அப்ப அந்த மாரியான கருத்து மக்கள் மத்தியில இருக்குல்ல, அந்த தடைகளை தாண்டி தான் அந்த தடைகளெல்லாம் புறக்கணிச்சுட்டு தான் நீ மதுபானம் அருந்துற. ஒவ்வொரு ஆண்களுக்கும் இருக்கிற தடை அது. பெண்களுக்கு பெண்களா இருந்தா அது குடிக்கவே கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய தடைகள் இருக்கு. அந்த தடைகளை தாண்டி தான் பெண்களும் அந்த அனுபவத்தை தேடுகிறார்கள். இந்தியாவிலும் சரி, வெளிநாட்டிலும் சரி. ஆனா இது ஒரு சாரார் அனுபவம். இப்ப வெளிநாட்டிலயும் பெண்கள் மதுபானம் குடிக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. அமெரிக்காவிலயும் பெண்கள்லாம் மதுபானம் குடிக்கலான்னு அவங்க நெனைக்கல. அமெரிக்காவிலயும் குடிக்கக்கூடாதுன்னு தான் நெனைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க அப்போ அந்த ஒரு ஆண்களுக்கு தான் இந்த அழிவை நோக்கி செல்கிற ஒரு அனுபவம். அதில ஏற்படுற அந்த ஒரு த்ரில்லு இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு தான். பெண்களுக்கு இது தேவையில்ல. பெண்கள் வந்து அந்த மாரி தைரியமானவங்க கிடையாது. பெண்களுக்கு அது தேவையில்ல அப்படிங்கிற பெண்கள் மட்டும் ஒழுக்கமா இருக்கணும், நல்லா இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்கல்ல. இப்ப இதுதான் வந்து அந்த மதுபானம் இருக்குல்ல, அப்ப மதுபானம், சிகரெட்டு இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு ஒருதலை பட்சமான ஒரு ஆணாதிக்க மனோபாவத்தை அடிப்படையாகக் கொண்டு, அ ஆண்களுக்கு மட்டுமே மகிழ்ச்சி. பெண்களுக்கு அது தேவையில்லை. மகிழ்ச்சின்னு நீ நம்புறல்ல, அது வந்து பெண்கள் ரொம்ப பாதுகாப்பா, பொம்மையா வீட்ல உட்காந்துக்கணும், அடிமையா இருக்கணும். அவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்ல. அப்ப அவங்க இதெல்லாம் இந்த மாரியான அனுபவங்கள அவங்கள சந்திக்க குடுத்தா, அப்புறம் நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்க சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்ப நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க இருக்க மாட்டாங்க. அப்படின்னு ஆண்கள் நெனைக்கிறாங்க. ஆண்கள் வந்து இந்த மாரி இப்படின்னு நெனைக்கிறாங்க. அதனால வந்து